தேவனுடைய உன்னத நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். குளிரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பி சாபத் சொல்லுங்கள் பாப்பா. எனக்கு குளிருது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே. என்னங்க எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் குளிர்தா அப்படின்னு கேட்டால் யாரும் ஹாப்பி சாபத் சொல்ல மாட்டேறீங்க. சரிங்க, எல்லாருக்குமே நிச்சயமாக நம்முடைய இயற்கை சீதோசன நிலைகள் ரொம்ப குளிராக தான் இருக்குது. அது கடந்த இரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த இயற்கை சீதோசன நிலைகளிலும் இயற்கை சீதோசன நிலையை உற்று நோக்கி பார்க்காமல் தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த இதயம் கனிந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். பரலோகத்தின் ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், நல்ல சுகபலங்களை கொடுக்கும்படியாய் ஜெபத்தோடு கூட நல்ல சத்தியத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் அப்படி கொஞ்சம் அருகாமையில் உள்ளவங்களுக்கு ஒரு கைகளை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி சாபத் சொல்லிங்க பார்ப்போம். சரி, கர்த்தருடைய ஆலயத்தில் சந்தோஷத்தோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? இந்த 6 நாள் இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஒரு நாள் உட்கார்றது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வரக்கூடிய வாரங்கள் முழுவதும் பரலோகத்தின் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும், இல்லங்களிலும், உள்ளங்களிலும் ஏற்படுத்த வேண்டுமாய் நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த சத்தியம் ஒருவேளை சில நேரங்களில் நாம் யோசிக்கும்படியான ஒரு சத்தியமாக இருக்கிறது. கடைசி எலியா என்ற தலைப்பில் ஒரு நல்ல சத்தியத்தை படிக்க போகிறோங்க. வேதாகமத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 4 எலியாக்களை பற்றி வேதாகமம் பேசுகிறது. அதில் விசேஷமாக 3 எலியாக்களை வேதாகமம் வெளிப்படையாய் பேசியிருந்தாலும் ஒரு எலியாவை ஒரு காரியம் சொல்லுவாங்க. வேதாகமத்தில் இரட்டை தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு ஒரு காரியம் உண்டு. சிங்கிள் டைம் ஃபுல்ஃபில், டபுள் டைம் ஃபுல்ஃபில், மல்டிபிள் டைம் ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்கள் உண்டு. அதில் இந்த எலியாவை பற்றிய சத்தியத்தை தியானிக்கும் பொழுது வேதாகமும் ஒரு 3 எலியாக்களை பற்றி பேசுகிறத நம்மால் பார்க்க முடிகிறதுங்க. ஆதார வசனமாக மல்கியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6 நாம் வாசிக்க போகிறோம். வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மல்கியா 4வது அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6 வார்த்தையை கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். வேதாகமத்தை நீங்கள் கவனத்தோடு கவனிங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே ஆண்டவர் யார் அனுப்புறாருங்களா? எலியா தீர்க்கதரிசி. வேத வசனம் சொல்லுது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படின்னா அது எந்த நாளுங்க? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் எந்த காரியம்? அது இயேசுவினுடைய 2ஆம் வருகை. வேதாகமத்தில் அநேக வசனங்கள் உண்டு. இந்த வாக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பு ஆண்டவர் யார் அனுப்புவாராம்? எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்படின்னா எலியா தீர்க்கதரிசி இப்போ எங்கெங்க இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி அவர் மரணத்தை ருசி பாராமல் பரலோகத்திற்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அதற்கு சான்றாக மறுரூப மலையிலே கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அமர்ந்திருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு அங்கே விடை கொடுக்கும்படியாக 2 வந்தார்கள். யார் யார் அது? ஒன்று மோசே, மற்றொருவர் எலியா. கிறிஸ்துவிற்கு முன்பதாக இந்த 2 நபர்கள் வருகிறதை நாம் வாசிக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி தற்போது எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் வேத வசனம் சொல்லுது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்னா எலியா தீர்க்கதரிசி பரலோகத்திலிருந்து வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நமக்குள் எழும்புகிறதை நாம் உற்று நோக்கி கவனிக்க முடியுங்க. ஆனால் உண்மையாகவே வேதாகமும்
எலியா தீர்க்கதரிசியே வருவார் என்று சொல்லுகிறதா, அல்லது எலியாவை பற்றி நாம் படிக்க வேண்டிய சில காரியங்கள் உள்ளதா என்பதை சற்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. வேதாகமத்தில் 3 எலியாக்களை பற்றி பேசுகிறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 3 எலியாக்களை பற்றி கொஞ்சம் படிக்க போகிறோம். படிச்சுட்டு ஏன் 2ஆம் வருகைக்கு முன்பதாக தேவன் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார்? உண்மையாகவே எலியா தீர்க்கதரிசி வருவாரா, இல்லை எலியா தீர்க்கதரிசியை போல அவருடைய ஊழியத்தையும் அவருடைய பலத்தையும் கொண்டவர்கள் வருவார்களா என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மோசே சொல்லுவார், உங்களுக்குள்ளே என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் ஏற்படுத்துவார்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தைக்கான அர்த்தம், மோசையே திரும்ப வருவாரா, இல்லை மோசையை போல தீர்க்கதரிசி ஆண்டவர் ஏற்படுத்துவாரா? மோசையை போல. மோசே என்ன பண்ணுறது கிடையாது, வருவது கிடையாது. அதே காக்கு தான் இந்த காரியத்தை நாம் படிக்கும் பொழுது 3 எலியாக்கள் நான் சொன்னேன். இந்த 3 எலியாக்கள் எங்கெங்கெல்லாம் வராங்கன்னு பாருங்க. இன்னைக்கு 2 எலியா வேதாகமத்தை சொல்லியிருந்த போதிலும் இந்த 3வது எலியா யார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறேங்க. முதலாவது, 2ஆம் வருகைக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன்னு சொல்றாருன்னா, முதலாவது எலியா ஃபர்ஸ்ட் வேதாகமத்தில் எங்கே வெளிப்படுகிறார் என்பதை கவனிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. வாங்க 1 ராஜாக்களின் புத்தகம், 1 ராஜாக்களின் புத்தகம் வருவோம். அப்படின்னா அங்குதான் முதலாவது ஒரு எலியாவை பற்றி வேதாகமம் என்ன பண்ணுது அப்படின்னா பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எங்க வாசிப்போம்? 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் வசனம் 29 34 வரைக்கும் வாசிக்க போறேன். ஏன் எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்ப போகிறார் என்பதற்கு முதலாவது ஏன் எலியா தீர்க்கதரிசி வரணும் என்பதை புரிந்தாதான் எலியா தீர்க்கதரிசி ஏன் வந்தார் என்பத காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட படிக்கலாங்களா? அன்புள்ள பிதாவே, உங்கள் சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம்ப்பா. என் தெய்வமே, சத்தியத்தை திறந்து படிக்கும் பொழுது எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா. ஏன் 2ஆம் வருகைக்கு முன்னாடி எலியாவை ஆண்டவர் அனுப்புறீங்க? எலியாவே வரப்போறாரா, இல்லை எலியாவுடைய ஆவியின் பலத்தோடு வரப்போகிறவர்கள் யார் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. நாங்கள் கற்றுக்கொள்ளவே உங்கள் பாதபடியில் அமர்ந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் அதை கேட்டு தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் வசனம் 29 நான் வாசிக்கிறேன். கவனத்தோடு கவனிங்க. எலியா எப்பொழுது வரார் என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். யாரை பற்றி வேதம் பேசுது அப்படின்னா, ஆகாப் என்ற ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை பற்றி வேதம் சொல்லுது. இஸ்ரவேலின் மீது அந்த ராஜா எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாராம்? 22 வருஷம். 22 வருஷம் அவர் என்ன செய்திருக்கிறார்னா ஆட்சி செய்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, இந்த ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ராஜா ரொம்ப நல்ல ராஜாவா இல்லை கெட்ட ராஜாவா? வேதம் என்னங்க சொல்லுது? ரொம்ப கெட்ட ராஜா. ஏன் கெட்ட ராஜா? வசனத்தை வாசிக்கிறோம். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தாருங்களா? அது வார்த்தையை ரொம்ப கவனத்தோடு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க, என்ன பொல்லாப்பு செய்தாரு? வசனம் சொல்லுது, நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி எசேபேலை விவாகம் பண்ணிதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. அன்பானவர்களே, இங்க ஆகாப் ராஜா கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்தான்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவை சொல்லுது. அந்த ராஜா பேர் என்ன அப்படின்னா யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் ஒரு பாவத்தை செஞ்சானா அந்த பாவத்தில் இப்போ யாரும் நடக்கிறதா? ஆகாப்பும் நடக்கிறாராம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான். மிக முக்கியமான பாடத்துக்கு கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் எலியா தீர்க்கதரிசி வந்தார் என்பதை புரிஞ்சுக்கணும்னா இந்த காரியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ யெரொபெயாம் என்ன பாவத்தை செஞ்சாரு அப்படின்றத நம்ம இதே 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் 26 33 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அப்படின்னா இந்த யெரொபெயாமின் பாவம் என்னன்னு தெரியும். இஸ்ரவேல் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு ரெகோபாம் கிட்ட ஒரு பகுதியும் இந்த யெரொபெயாம் கிட்டையும் இன்னொரு பகுதியும் ஒப்படைக்கப்படுகிறது.
இப்ப இஸ்ரவேலின் தேசம் பிரிக்கப்பட்டு மக்கள் பிரிக்கப்பட்டு அவர்கள் ஒருபோதும் அந்த ரெகோபாயிம் இடத்துல சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, எப்படி எகிப்திலிருந்து தேவ ஜனத்தை ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களை கீழே விட்டுட்டு மேலே மலைக்கு போய் ஆண்டவர்கிட்ட பிரமாணத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக போனார் பாருங்க. அந்த டைமில் என்ன நடந்துச்சு? ஆரோனும் ஜனங்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து எப்படி விக்கிரக ஆராதனை செய்தார்களோ அதே காரியத்தை யார் கையில் எடுத்து தெரியுங்களா? இந்த யெரொபெயாமும் கையில் எடுத்துட்டார். ஏன் கையில் எடுத்தார் அப்படின்னா, வருஷந்தோறும் பண்டிகைக்காக இவர்கள் அங்கு போனாங்க அப்படின்னா அந்த ராஜா அவர்களை வசப்படுத்தி நம்ம ஆட்சி இல்லாமல் போய்விடும் என்பதை அறிந்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவர்கள் அங்கே போக விட்டாதானே இவங்க இங்கே போய் செய்வாங்க அப்படி என்பதை அறிந்து இவன் என்ன செஞ்சிட்டான்? 2 விக்கிரகங்களை உருவாக்கி 2 இடங்களை ஸ்தாபிச்சு இதுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி மக்களை எங்கே கொண்டு வந்துட்டான்? சிலை வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. விக்கிரகங்களை வணங்குகிற வழிபோக்குகளை யார் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா யெரொபெயாம் கொண்டு வந்துட்டான். இப்போ அதை தான் சொல்கிறாங்க, ஆகாப் ராஜா யாருடைய பாவத்தில் நடந்தானா? யெரொபெயாமின் பாவத்தில் நடந்தானா? இன்னும் ஒரு வார்த்தை வேதாகமம் கூட்டி சொல்லுது பாருங்களேன். யெரொபெயாமின் பாவம் விக்கிரக வழிபாடு. அது மாத்திரமல்ல, அவன் யாரை திருமணம் செய்தான் வேதம் சொல்லுது? ஏத் பாகாலின் குமாரத்தியாகிய யெசபேலை விவாகம் பண்ணியதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். மக்களை மட்டும் விக்கிரக வழிபாட்டில் நடத்தல, இவனை எங்க போயிட்டான்? விக்கிரக வழிபாட்டுக்குள்ள போயிட்டான். 32வது வசனம், தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். எங்க கோயிலை கட்டினார்களா? சமாரியாவில் கட்டி என்ன செய்தாராம்? பாகாலுக்கு பலிபீடங்களை உண்டு பண்ணாருங்களாம். அடுத்த வார்த்தை, ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலும் அதிகமாய், முன்னாடி இருந்த ராஜாக்கள் கூட தேவனுக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்திருந்தாங்க. ஆனால் இந்த ஆகாப் ராஜா முன்னாடி இருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கலும் அதிக பொல்லாப்பானதை செய்தான். பொல்லாப்பானது என்ன செய்தான் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை புறம்பே தள்ளி யாரை கொண்டு வந்துட்டான்? பாகால் தெய்வத்தை உண்டாக்கி பாகாலுக்கு பலிபீடங்களை உண்டாக்கி பாகாலை இவன் சேவிப்பது மாத்திரமல்லாமல் அந்த தேசத்தின் ஜனங்களையும் எந்த காரியத்துக்குள்ள வழி நடத்திட்டான்? பாகால் வணக்கத்திற்குள்ளாக, சிலை வழிபாட்டுக்குள்ளாக இந்த ஆகாப் வழி நடத்திட்டான். ஆகாப்புடைய கிரேட் சின், மாபெரும் பாவம் என்ன அப்படின்னா, அவன் சிலை வழிபாட்டுக்குள்ள போனது மாத்திரமல்லாமல் தன் தேசத்தின் ஜனங்களையும் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கொண்டு வந்து அவன் அந்த பாகாலுக்கு ஒளிபீடங்களை ஏற்படுத்தினான் என்று சொல்லி பார்க்குறங்க. இப்போ இந்த நபர் விக்கிரக தோப்புகளை உண்டாக்குனாரு, திருமணம் முடிச்சார் இல்லைங்களா? யாரை திருமணம் முடிச்சாருன்னு பைபிள் சொல்லுது? பாகாலின் குமாரத்தி. வார்த்தையை பாருங்க, யாருடைய மகளா? பாகாலின் மகள். சரிங்க, திருமணம் முடித்தாலே நம்ம இந்த உலக பிரகாரமான சில காரியங்களை யோசிப்போம். அப்படின்னா திருமணம் என்று வரும்பொழுது எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஒரு வேளை யாரோ ஒருத்தவங்க திருமணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலிருந்து வர்றவங்க முதலாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? என்ன கொண்டு வந்தா கேட்பாங்களா? திருமண காரியங்கள் என்று வரும்பொழுது இந்த வார்த்தை வருமா வராதா? திருமணம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, இந்த ஏத்பகாலின் குமாரத்திய ஆகாப் திருமணம் பண்ணார் இல்லைங்களா, இவருக்கு சீதனமா எதை கொடுத்தாங்க தெரியுங்களா? அடுத்த கீழே பகுதியை வாசிக்க போறோம். வாசிக்கும் போது அந்த வசனத்தை சொல்றேன். இவருக்கு 400 தீர்க்கதரிசிகள். அந்த 400 தீர்க்கதரிசிகள் யார் தெரியுங்களா? பாகாலின் தீர்க்கதரிசிகள். பெண்ணை விவாகம் பண்ணிட்டு வந்தவர் அங்க சீதனமா எதையும் கொண்டு வராரு? 400 தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வந்தார். கேள்வி, 400 தீர்க்கதரிசிகள் வந்தாங்க இல்லைங்களா, இப்போ ஊர் விட்டு ஊர் வந்தாங்க, ஊர் பேர் மாறிடுச்சு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் மாறாத ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கிருந்து வந்தவன் ஊரை மாற்றிக்கிட்டான், பேரை மாற்றிக்கிட்டான், எல்லா காரியங்களும் மாற்றிக்கிட்டான். ஆனால் ஒரு விஷயத்தை அவன் மாற்றவே இல்லை. அது என்ன அப்படின்னா, பாகாலை வணங்குகிற அந்த வழக்கத்தை அவன் என்ன பண்ணலை? விடவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து தேவனை புறம்பே தள்ளி ராஜா கெட்டு போனது இல்லாமல் வேற யாரையும் கெடுத்துட்டான்?
மக்களையும் சேர்த்து கெடுத்துட்டான். இப்ப ஒட்டுமொத்த தேசமும் எப்படி இருக்குதுங்க? விக்கிரக வழிபாட்டில் இருக்குது, மறிலி விழுந்த நிலையில இருக்கிறது. மக்களும் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, ராஜாவும் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான். ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு இல்லைங்களா? ஆண்டவர் ஜனங்களை பார்க்குறாரு, ராஜா எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. ராஜா பாகால சேவித்தான், மக்களையும் பாகால சேவிக்க வச்சுட்டான். இப்போ ஆண்டவர் தேசத்தை பார்க்குறாரு, ஒரே விக்கிரக வழிபாடு. உண்மையான தெய்வத்தின் தொழுகையை தள்ளி எந்த தொழுகை வந்துடுச்சு? உள்ள பாகாலின் தொழுகை உள்ள வந்து விட்டது. இப்ப இந்த சமயத்தில் தான் பைபிள் யார் அறிமுகப்படுத்துதுன்னு பாருங்களேன். 17வது அதிகாரம் 1வது வாக்கியம். 17:1, கிளையத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். முதல் கேள்வி, வேதாகமம் இந்த எலியா தீர்க்கதரிசியை எந்த சூழ்நிலை அறிமுகப்படுத்துது? எந்த சூழ்நிலை? தேசம் ஃபுல்லா விக்கிரக வழிபாடுங்க. அப்பாஸ்டசி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் மருளி விழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒட்டுமொத்த தேசமும் சிலை வழிபாட்டுக்குள்ளே போயிடுச்சு, ஒட்டுமொத்த தேசமும் கர்த்தரை விட்டு விலகிடுச்சு, ஒட்டுமொத்த தேசமும் பாகாலை தொழுகுகிற காரியத்துக்குள்ளாக போயிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில தான் யார் வராங்க? எலியா வராரு. எலியா வராரு. அப்போ எலியா எந்த சூழ்நிலையில் வருகிறார் என்பதை புரிஞ்சாதான் மூன்றாவது எலியா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எந்த சூழ்நிலை வரார் என்பதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப முதல் எலியா எந்த சூழ்நிலை வந்தாரு? விக்கிரக வழிபாட்டில் ஜனங்கள் எல்லாம் மருளி விழுந்து கிடக்குறாங்க, யாரும் கர்த்தரை பின்பற்றல. இப்ப இருதயத்தை யார் பக்கம் திருப்பணும்? பாகாலை விட்டு கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற காரியத்தை யார் செய்யறாங்க அப்படின்னா எலியா தீர்க்கதரிசி செய்கிறார். செய்தாரா என்பதை அதுக்கு அடுத்த அதிகாரங்கள் நம்ம 2 அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார். என்ன வார்த்தையை சொல்வாரு? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்கு, எந்த மட்டும் குந்தி குந்தி இரு நினைவால் நடப்பீர்கள். அப்ப எலியாவுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த தேசமும் அங்க விக்கிரக வழிபாட்டில் சிலை வழிபாட்டில் இருக்குது. இப்ப சிலை வழிபாட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் யார் அனுப்புறாருன்னா எலியா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. இப்ப எலியா தீர்க்கதரிசி வந்து மக்களை என்ன செய்யறாரு அப்படின்னா, பாகாலிடம் இருந்து மக்களை யார்கிட்ட திருப்புறாரு? உண்மையான தெய்வத்திடத்தில் திருப்புறார். 3 எலியாக்கள் நான் சொன்னேன், அந்த 3 எலியாக்களை கொஞ்சம் காட்டிட்டு இந்த சம்பவத்துக்குள்ள வரப்போறேன். ஏன் அப்படின்னா, முதல் எலியாவின் நாட்களில் என்ன நடந்ததோ அதுதான் 2வது எலியாவின் நாட்களில் நடந்தது. 2வது எலியாவின் நாட்களில் நடந்தது எதுவோ அதுதான் 3வது எலியாவின் நாட்களில் நடக்கிறது. அன்பானவர்களே, பிரசங்கி புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், சூரியனுக்கு கீழே எதுவும் புதுசா நடக்காது, ஏற்கனவே வரலாற்றில் நடந்தது தான் மீண்டும் நடக்கிறது, வரலாறு திரும்புகிறது என்பதை வேதம் சொல்லுது. அதே போல இந்த முதலாவது எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே சம்பவம் இப்ப 2வது எலியா காலத்திலும் 3வது எலியா காலகட்டங்களிலும் எக்ஸாக்ட் அப்படியே நடக்குது. இப்ப முதல் எலியா காலகட்டத்தில் சம்பவத்தை புரிஞ்சுக்கிட்டோம். எலியா எப்போ வந்தாரு? தேசம் மருளி விழுகையில் இருக்குது, மக்கள் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. மக்கள் கர்த்தரை விட்டு பிரிந்த சூழ்நிலையில் ஆண்டவர் யார் அனுப்புறாரு? எலியா தீர்க்கதரிசி அனுப்புறார். இவர் முதல் எலியா. 2வது எலியா யார் தெரியுங்களா? வசனத்தை வாசிக்கலாங்களா? அவர் எப்போ வந்திருக்கிறாருன்னு பாருங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி புத்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரம் வசனம் 11 to 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2வது எலியா யாருன்னு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா? சீர்படுத்துவது மெய்தான். அடுத்த வசனத்தை கவனிங்க. ஆனாலும் எலியா வந்தாயிற்று. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் சொல்றாரு, எலியா முன்னாடி வர்றது காரியம்தான், உண்மைதான், ஆனா எலியா வந்தாயிற்று. என்ன சொல்றாரு பாருங்களேன். எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள், இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். இப்ப அந்த எலியா யார் என்பதை பைபிள் சொல்லுது. 13வது வசனம், அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று
சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். இரண்டாவது எலியா யாருங்க? அப்ப யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி முதலாவது எலியா பாகால் தெய்வத்தில் இருந்த மக்களை தேவனத்துக்கு திருப்பினாரோ, அவருடைய இருதயங்களை எப்படி ஆண்டவர் பக்கம் திருப்பினாரோ, அதே காரியத்தை இரண்டாவது எலியாவும் செய்திருக்கிறாரா என்பதை ஒரு கணம் நம்ம வேதத்தை வாசிக்க போகிறோம். பாருங்களேன், இங்கே இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேதாகமம் அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துது? லூக்கா 3வது அதிகாரம். லூக்கா 3வது அதிகாரம். இந்த 3வது அதிகாரத்தில் வசனம் 3லிருந்து நான் வாசிக்க போகிறேன். அங்கே வருகிற 2 வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்களேன். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகளை செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான். யாருங்க பிரசங்கம் பண்ணது? யோவான் ஸ்நானகன். மத்தேயு என்ன சொல்றாரு பாருங்களேன். இதே யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் பள்ளங்கள் எல்லாம் அவர் சரிசமமாக மாற்றுவார், கோணலானவைகள்லாம் செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொன்னார்களா, அதுக்கான அர்த்தம் என்ன என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். மத்தேயு 3வது அதிகாரம் அவர் செய்திருக்கிற காரியம் என்ன? 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். என்ன பிரசங்கம் பண்றாரு? மனம் திரும்புங்கள். முதலாவது எலியா எப்படி மக்களுடைய மனங்கள் பாகாலின் மீது நோக்கமாக இருந்தபோது அவருடைய மனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பினாரோ, அதே போல இரண்டாவது எலியாவாகிய யோவான் ஸ்நானகன் என்ன செய்தாரு? மனம் திரும்புங்கள். அப்ப மனம் திரும்புங்கள் அப்படின்னா மக்களுடைய மனசு வேற எங்கேயாவது திரும்பி இருந்துச்சுங்களா? ஆமாங்க, கீழே வாசிப்போம் பாருங்களேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இன்னும் இவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் செய்த ஊழியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லப்பட்டு வருகிறது. எப்படி வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக முதலாவது எலியா வந்தாரோ, அதே விதமாக தேவனுக்கு முன்பாக அனுப்பப்படுகிற தூதன். இவரை குறித்து மல்கியா புத்தகத்திலையும் வாசிக்கிறோம். மல்கியா வாங்கலேன், அந்த வாக்கியத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு இந்த காரியத்தை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக புரியும். அவரை குறித்து மல்கியா புத்தகத்துக்கு வரும்பொழுது 3வது அதிகாரம் 1வது வாக்கியம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலையை யார் செய்தது அப்படின்னா யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில் வந்து தேவனுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிற வேலையை யார் செஞ்சது? யோவான் ஸ்நானகன் செஞ்சார். ஒரு 3 உதாரணங்களை தொடர்ந்து படிக்க போகிறோம். 3 எலியாக்கள்கிட்டையும் அதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இரண்டாவது வந்த எலியா யாருங்க? யோவான் ஸ்நானகன். சரிங்க, முதல் எலியா ஹிஸ்டாரிக்கல் எலியா, முன்னாடி இருந்த எலியா பழைய ஏற்பாட்டு எலியா. இரண்டாவது எலியா புதிய ஏற்பாட்டு எலியா. அவர் யாரு? யோவான் ஸ்நானகன் அப்படின்னு பார்க்குறோம். மூன்றாவது எலியா யாருங்க? கேள்வி. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன் அப்படின்னா அது யோவானுக்கு பொருந்தாது. ஏன் யோவானுக்கு பொருந்தாது? யோவான் எந்த வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்தினாரு? முதலாம் வருகைக்கு, இயேசுவினுடைய முதலாம் வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்தினவர் தான் யாரு? எலியாவாகிய யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டுக்கு எலியா திரும்ப வருவாரா? அவரும் கிடையாது. அப்ப கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன்னு சொன்னாரு. யாருங்க அந்த மூன்றாவது எலியா? யாருங்க அந்த மூன்றாவது எலியா? பழைய ஏற்பாட்டு எலியாவும் கிடையாது, புதிய ஏற்பாட்டு எலியாவும் கிடையாது. அப்ப
இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தவும் மக்களுடைய மனங்களை திருப்பவும் வரப்போகிற அந்த எலியா யார்? இன்னும் ஒரு 3 சம்பவங்கள் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டு எலியா கிட்ட படிக்க வேண்டிய சில பாடங்கள் உண்டு. அதை படிச்சுக்கிட்டே வரும்போது 3வது எலியா யார் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. வாங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 17வது அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே எலியாவினுடைய சில மிக முக்கியமான வேலைகளை குறித்து வேதாகமம் பேசுகிறது. எலியாவுக்கு ஒரு 3 எதிரிகள் இருந்தாங்க. அந்த 3 எதிரிகள் யார் யார் தெரியுங்களா? முதல் எதிரி யார் அப்படின்னா ஆகாப் ராஜா. மழை பெய்யாது என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லிட்டு எலியா என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இந்த எலியாவை கொல்லுவதற்காக ஆகாப் ராஜா என்ன செய்யறான்? தேடாத இடங்களே இல்லை. ஆனால் தம்முடைய தீர்க்கதரிசி ஆண்டவர் எங்கே வச்சிருந்தார் தெரியுங்களா? இவன் ஊரெலாம் உலகத்தெல்லாம் போய் தேடிக்கொண்டிருக்கிறான். எலியா தீர்க்கதரிசி எங்கே இருந்தார்? இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தார். வேற எங்கேயும் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பலை. அப்போ இந்த முதலாவது எலியாவுக்கு எதிரி யார் அப்படின்னா ஆகாப் ராஜா என்று சொல்லி பார்க்குறோம். 2வது எதிரி யார் தெரியுங்களா? 2வது எதிரி யாருன்னு பார்க்கலாங்களா? வாங்க, அதே 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 18வது அதிகாரம். 18வது அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னா, இந்த 2வது எதிரி யார் என்பதை வேதம் அவ்வளவு நேர்த்தியே நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. இப்போ அந்த 2வது எதிரி யார் என்பதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை புரிஞ்சுக்கணும். எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மீண்டுமாக வந்து ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரா? நிற்கிறார். நின்றுட்டு இங்கே யார் உண்மையான தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு காட்சி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஒரு சம்பவம் நடக்குது. யார் உண்மையான தேவன்? அந்த உண்மையான தேவன் யார் என்பதை நிரூபிப்பதற்கு அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு? கர்மேல் பர்வதத்தில் நடந்துச்சு. கர்மேல் பர்வதத்தில் நடந்தது என்ன? வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம் வாங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம். 18வது அதிகாரத்தில் வசனம் 19, 20 அப்படியே வாசிக்க போகிறேன். கவனத்தோடு கவனிங்க. 2வது எதிரி யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சம்பவத்தை புரிஞ்சுக்கணும். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திர எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். கேள்வி, கர்மேல் பர்வதத்தில் கூடி வந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேருங்க? எத்தனைக்கா? சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை பேர்? நிறைய நேரங்கள் எத்தனை தீர்க்கதரிசின்னு சொல்லுவோம்? 400ன்னு சொல்லிடுவோம். வேத வசனத்தை வாசிக்கலாங்களா? எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. 19ஆம் வசனம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், எத்தனை பேருங்க? 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர். மொத்தம் எத்தனை பேர்? அப்ப 850 பேர். கர்மேல் பர்வதத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 850 பேர். இப்போ எல்லாரும் கர்மேல் பர்வதத்துக்கு வந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அடுத்து நடந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். யார் உண்மையான தேவன் என்பதை புரிந்து கொள்வதற்கு அக்னியினால் உத்தரவாறும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்கு முதலாவது வாய்ப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க? பாகால் தீர்க்கதரிசி கிட்ட கொடுத்தாங்க. உன் பாகாலை நோக்கி கூப்பிடு, வானத்திலிருந்து இந்த பலியை பட்சித்து உன்னுடைய பாகால் நிரூபித்தா உன் பாகால் தெய்வம். அப்படி வானத்திலிருந்து அக்னி வரல அப்படின்னா கர்த்தர் தான் தெய்வம், வானத்திலிருந்து அக்னியினால் உத்தரவாறுகிற தெய்வமே தெய்வம் என்பதை அங்கே எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? நிரூபிக்கிறார். மிக முக்கியமான காரியம். 2வது எதிரி யார் அப்படின்னா சம்பவத்தை சொல்லிட்டு 3வது காரியத்துக்கு வரேன். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தோற்று போனாங்க. தோற்று போனதுனால எலியா அந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்னங்க செஞ்சாரு? வெட்டி கொலை செஞ்சிட்டாரு. ஒரு தீர்க்கதரிசிகளை மிச்சம் வைக்கல. இப்போ இந்த செய்தி யார் அறிஞ்சிடுச்சு? எசபேல் அறிஞ்சிட்டா. எசபேல் அறிஞ்ச உடனே
நான் சீதனமாய் கொண்டு வந்த என்னுடைய தீர்க்கதரிசிகள் நீ கொன்றுட்டியா அப்படின்னு சொல்லி இரண்டாவதாக எலியாவை கொல்லுவதற்கு வகை தேடினவங்க யாரு? யெசபேல். முதல் எதிரி ராஜா ஆகாப், இரண்டாவது எதிரி யெசபேல், மூன்றாவது எதிரி யார் தெரியுங்களா? பாகாலின் தீர்க்கதரிசிகள். இந்த மூன்று எதிரிகளை இரண்டாவது எலியா கிட்டையும் பார்க்க முடியும், மூன்றாவது எலியா கிட்டையும் பார்க்க முடியும். பார்க்கலாங்களா? கொஞ்சம் ரொம்ப மிக முக்கியமான சம்பவம். இதை இப்போ சொல்லணும் அப்படின்னா 2-3 பாடங்களாக எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் என்பதனால சம்பவங்களை, முக்கியமான காரியங்களை குறித்து நான் கடந்து போகிறேங்க. முதல் எதிரி ஆகாப் ராஜா, இரண்டாவது எதிரி யெசபேல், மூன்றாவது எதிரி தீர்க்கதரிசிகள். இப்போ கர்மேல் பர்வதத்தில் எல்லாரும் கூடி வந்தாங்க இல்லைங்களா? இந்த மூன்று எதிரிகள் அப்படியே யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தாங்களா, இரண்டாவது எலியாவாகிய யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தார்களா என்பதை கொஞ்சம் பார்க்கலாங்களா? வாங்க. மார்க் 6வது அதிகாரம், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம். இந்த மூன்று எதிரிகள் அவருக்கு இருந்தார்களா என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். 6வது அதிகாரத்தில் வசனம் 14 நான் வாசிக்கிறேன். அவருடைய பேர் பிரசித்தமானபடியால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்திகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்டபொழுது அவன், நான் சிறை சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகி பிலிப்புவின் மனைவியை ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவான் ஸ்நானகனை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். மூன்று எதிரிகள். ஒன்று ஏரோது ராஜா. ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை தொடர்றதுக்கு என்ன பண்றான்? பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? அவர் நீதி உள்ளவர் அப்படின்னு தெரியும், பரிசுத்த மனுஷன் தெரியும், தொடர்றதுக்கு பயப்படுறான். இப்ப ஏரோதியாளுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அவர் செய்த தவற இவர் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படையாய் கண்டித்தார். வெளிப்படையாய் கண்டித்ததுனால எப்படியாகிலும் இந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணணும்? கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் தீட்டினவ ஒரு முறை அரசவையில் அவளுடைய மகளை என்ன பண்றா? நடனப்படுத்த விடுறா. நடனப்படுத்தின உடனே ஏரோது ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ என்ன வேணாலும் கேள், நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதங்க கேட்டாங்க? யோவான் ஸ்நானகனுடைய தலையை நீ தருவியா அப்படின்னு கேட்டாங்க. யோவான் ஸ்நானகன் யாரால் கொலை செய்யப்பட்டார்? ஏரோது ராஜா கட்டளை கொடுத்தான். ஏரோதியால் துணை நின்றாள். ஏரோதியாளுக்கு துணை நின்று அந்த காரியத்தை சாதித்து கொடுத்தது யாரு? அவளுடைய மகள். எப்படி எலியாவுக்கு 3 எதிரிகளோ அதே போல யோவான் ஸ்நானகனுக்கு 3 எதிரிகள். ஏரோது, ஏரோதியாள், அவளுடைய மகள். 3 எதிரிகள் யோவான் ஸ்நானகனுக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. மூன்றாவது எலியா. மூன்றாவது எலியாவுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மூன்றாவது எலியா எப்போ வருவார்னு கவனிக்கணும். மூன்றாவது எலியா என்ன செய்வார்னு கவனிக்கணும். அவருக்கு 3 எதிரிகள் உண்டா என்பதை என்ன பண்ணுங்க, கவனத்தோடு கவனிக்கணும். இப்போ அந்த கர்மேல் பர்வதத்தில் ஒரு போர் நடந்துச்சு பாருங்க. அந்த போருக்கு வாங்க. அந்த தீர்க்கதரிசிகள் செய்கிற சில காரியங்களை பாருங்க. மூன்றாவது எலியா கிட்ட நம்ம போயிடுவோம். இங்க 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம் வசனம் 23 நான் வாசிக்க போறேன். சீக்கிரமா முடிக்க போறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த சபையில நம்ம இருப்பதற்கான அர்த்தமற்று போயிடுவோம். ஏன்னா இந்த சத்தியம் அவ்வளோ மிக முக்கியமான சத்தியம், இந்த சபையை பற்றிய சத்தியம். அதனால தான் ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. எதிராளி உங்களை நித்திரைக்குள்ளே கொண்டு போயிட்டான் அப்படின்னா நீங்கள் ஒருபோதும் இந்த சத்தியத்தை என்ன பண்ண முடியாது? கேட்கவே முடியாதுங்க. கீழே வாசிப்போம் வாங்கலேன். 22 வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு
அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். யார் உண்மையான தெய்வம் அப்படின்னா, யார் அக்னியினால் உத்தரவு அருளுதோ அவர்தான் உண்மையான தேவன். ஜனங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த வார்த்தையை கவனத்தோடு கவனிக்கணும். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். என்ன பண்ணாங்களா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலின் நாமத்தை சொல்லி என்ன பண்ணாங்களாம்? கூப்பிட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்கன்றத கவனிங்க. மூன்றாவது எலியாவுக்கு 3 எதிரிகள். அங்க ஒருத்தவன் என்ன செய்யறான் என்பதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். கீழே வாசிக்கிறேன். பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள், ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே என்ன செஞ்சாங்களாம்? குதித்து ஆடினார்கள். வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். இந்த தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்களாம்? குதித்து ஆடினார்கள். அடுத்து என்ன செய்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவன் தாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்களாம். இதை செஞ்சதெல்லாம் யாரு? பாகாலின் தீர்க்கதரிசிகள். இப்போ கூப்பிட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியப்பட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மதியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்த மட்டும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள், ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. அதுக்கு நடந்த சம்பவம் நமக்கு எல்லாமே தெரியும். இந்த எலியாவுக்கு 3 எதிரி. யாருங்க அந்த 3 எதிரி படித்தோம்? ஆகாப், எசபேல், பாகாலின் தீர்க்கதரிசி. இரண்டாவது எலியாவாகிய யோவான் ஸ்நானகனுக்கும் 3 எதிரி. அந்த 3 எதிரி யாரு? ஏரோத், ஏரோதியாள், அவருடைய மகள். 3 எதிரி. இப்போ நம்ம யாரை பார்க்கணும்? மூன்றாவது எலியா யாருன்னு பார்க்கணும். இப்போ மூன்றாவது எலியா யாருன்னு பார்க்கணும் அப்படின்னா, எலியா செய்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் மூன்றாவது எலியா. என்ன செய்திருக்கிறாருன்னு பாருங்களேன். கீழே வசனத்தை வாசிக்கிறேன். 30 வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. எலியா என்ன செய்தாரா? தகர்க்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை செப்பனிட்டு. பலிபீடம் என்பது என்னங்க? தேவனை தொழுது கொள்கிற இடம், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காரியம். அப்ப எலியா தீர்க்கதரிசி தேவனை தொழுகிற காரியத்தை மீண்டும் என்ன செய்யறாரு? எடுத்து கட்டுப்பித்தார். கட்டுப்பித்து என்ன செய்திருக்கிறார்னு பாருங்களேன். கீழே வசனத்தை அப்படியே வாசிக்கிறேன். உனக்கு இஸ்ரவேல் எனும் பேர் இருப்பதாக என்று சொல்லி
கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரலால் உண்டான கோத்திரங்களின் இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைகளை தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி காளைகளை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் எலியா. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார் எலியா. என்ன நடந்துச்சுங்க? வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. இப்போ யார் எலியா? 3வது எலியான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டுகிறவர் தான் யாரு? எலியா. கர்த்தருடைய பலிபீடம் என்பது எதை குறிக்குது? ஆண்டவரை தொழுகைக்கூடிய இடமாய் அது இருக்கிறது அப்படி என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எலியா செய்த வேலையை 3வது எலியா செய்யணும். செஞ்சாதானே அவர் எலியாவா மாற முடியும். இப்போ 3வது எலியா யாருன்னு பாருங்க. அவர் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னா எதிரி யாருன்னு பாருங்க. எதிரியை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த எலியா யார் என்பது உங்களுக்கு தெளிவாய் புரிந்துவிடும். சீக்கிரமா வாங்க, வாஸ்து முடிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். இங்க வந்த எதிரி அங்கேயும் இருக்கிறான் அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுங்க. 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். இந்த 7 சபைகளும் 7 காலகட்டங்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் திருச்சபையினுடைய வரலாறை பற்றி இந்த 7 சபைகள் பேசுகிறது. உலக வரலாற்றிலும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ எங்கிருந்து வாசிக்க போறேன்னா 20வது வசனத்திலிருந்து வாசிக்க போறேன். 3வது எலியாவுக்கான எதிரி யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். இப்போ இங்க ஒரு நபரை யெசபேல் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த நபர் யார் தெரியுங்களா? ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சு. யெசபேலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த யெசபேல் என்ன செஞ்சாலாம்? வேசித்தனம் பண்ணவும். இந்த வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் மற்றொரு வசனத்தில் பொருத்த போகிறோம். இந்த யெசபேல் யார் என்பதை வேதாகமம் சொல்ல போது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. அங்க ஏரோது ராஜா ஏரோதியாளுக்கு சப்போர்ட், அங்கு ஆகாப் ராஜா யெசபேலுக்கு சப்போர்ட். இங்க எதிராளி, முதல் எதிராளியை வேதாகமம் அறிமுகப்படுத்துகிறது. அவளை வேதம் யெசபேல் என்று சொல்லிச்சு. அந்த யெசபேல் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, வேசித்தனம் பண்ணவும். அந்த வேசி யார் என்பதை இன்னொரு வார்த்தையில் நம்ம பார்ப்போம் பாருங்களேன். 4வது வசனம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். சொல்லுங்க, 3வது எலியாவுக்கு எதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த எதிரி யாருங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது. ஸ்திரீ அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்னங்க அர்த்தம்? என்னங்க? ஆவிக்குரிய பாபிலோன் யாருங்க? யாரு? எந்த சபை? அதை தான் சொல்லுது. 3வது எலியா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த 3வது எலியாவுக்கு எதிரி. அந்த எதிரி யார் அப்படின்னா இங்க ஒரு ஸ்திரீ அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸ்திரீனா என்ன அர்த்தம்? சபை. அந்த சபையை குறித்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இதை இன்னும் விளக்குவதற்கு 3 எதிரிகளை வேதம் அப்படியே நேராக காட்டுது பாருங்களேன். எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா பாருங்க, வேத வசனம் அதை எவ்வளவாய் நமக்கு விவரிச்சு. 16வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். அந்த 3 எதிரியை குறித்து வேதம் இன்னும் விளக்கம் கொடுக்கும்பொழுது பாருங்களேன். 13வது வாக்கியம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசி வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 எதிரிகள்னு சொன்னோம். கடைசி எலியாவுக்கு 3 எதிரி. அந்த 3 எதிரி யார் அப்படின்னா, ஒன்று வலு சர்ப்பம்.
வலு சர்ப்பனா எதுன்னு என்பதை வெளிப்படுத்தல் 12 வாசிக்கிறோம். யாருங்க அது? சாத்தான். இரண்டாவது எதிரி யாருன்னு பைபிள் சொல்லுது? மிருகத்தின் வாயிலும் அப்படின்னு சொல்லுது. மிருகம் எது? ராஜா. எந்த ராஜா? சின்ன ராஜா. நம்ம இப்பதான் சொன்ன பார்த்தீங்களா, சபை அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். ஸோ இரண்டாவது எதிரி யார் அப்படின்னா ஆவிக்குரிய பாபிலோன். மூன்றாவது எதிரி யாரு? யார சொல்றாங்க? கள்ள தீர்க்கதரிசிகள். இப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வேதம் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை, ஒரு டைட்டில் கொடுக்குது. டைட்டில் என்ன தெரியுங்களா? கள்ள தீர்க்கதரிசி வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான. தவளையினுடைய 2 குணங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று குதிக்கும், இரண்டாவது கத்தும். வேதம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குது இல்ல? யாருங்க இந்த கள்ள தீர்க்கதரிசி? வலு சர்ப்பம் சாத்தான். இவங்க தான் எலியாவுக்கு முதல் எதிரி. இரண்டாவது மிருகம். எந்த ராஜ்யம், எந்த ராஜா, எந்த சபை என்பதை புரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்களே, யார் இந்த கள்ள தீர்க்கதரிசி? யாருங்க? இவ தாய் அப்படின்னா இந்த தாயினுடைய காரியங்களை உள்வாங்கி இருக்கிறவங்க தான் யாரு? பிள்ளைங்க. இன்னைக்கு அவங்களுடைய உபதேசம் அப்படியா இருக்கிறதான்னு சிந்திச்சு பாருங்களேன். இந்த கள்ள தீர்க்கதரிசி யார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். த டோட்டல் ப்ரொட்டஸ்டன்ட். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா இது எல்லாம் ஒன்று கூடி நிற்க போகுது. யாருக்கு எதிராக நிற்க போகுது? எலியா தீர்க்கதரிசி. நான் சொன்ன 2 காரியம் இன்னைக்கு அது இருக்குதான்னு பாருங்க. ஒன்று குதிக்கும், ரெண்டாவது இது. இந்த 2 அடையாளம் எங்க காணப்படுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எங்கங்க எங்க காணப்படுது? எந்த ஆவிப்பாது? இவங்க அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? பரிசுத்த ஆவின்னு கொடுக்குறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? தவளை கொப்பான அசுத்தாவின்னு சொல்லுதுங்க. எவ்வளோ பெரிய வஞ்சகம்ல. இப்ப முதலாவது எலியா உள்ள வந்தாரு. எப்ப வந்தாரு? ஒட்டுமொத்த ஜனங்களும் மருளு விழுகையில் இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஒட்டுமொத்த தேசமும் பாகாலை பின்பற்றி பாகாலின் ஆவியோடு வாசம் செய்து கொண்டு போகிறது. அப்பதான் யார் வந்தது? எலியா வந்தார். எலியா வந்து எப்படி தேவ ஜனத்தை மீண்டும் தேவன் பக்கம் திருப்பினாரோ அதே போல இந்த மூன்றாவது எலியா வர வேண்டியவரா இருக்கிறாரு. இந்த எலியா வந்து பார்க்கும் பொழுது இங்க என்ன சூழ்நிலை அப்படின்னா தேவனுடைய ஆவி எங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குதிக்கிறாங்க, கத்துறாங்க, தாவுறாங்க, ஓடுறாங்க, எதையோ செய்யறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பேரு? பரிசுத்த ஆவி. நம்ம சபையை குறித்து சில பேர் சொல்வது உண்டு தெரியுங்களா? அதுவா? ஆவியும் கிடையாது, அனலும் கிடையாது. ஏன் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க? ஆவியானவர் இல்லை. எப்பா ஆவியானவர் இருந்தா என்ன தெரியுங்களா நடக்கும்? ஆவியானவர் வந்தா சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. குதிக்க மாட்டாரு, தாவ மாட்டாரு, ஓட மாட்டாரு. அப்ப குதிக்கிறது, தாவறது, ஓடுறது எந்த ஆவி? வேதம் எவ்வளவு நுணுக்கமா சொல்லி கொடுக்குது பாத்தீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அனுப்புறாரு? ஏன் 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை கொண்டு வரார் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் மருள விழுகையில் இருக்குது. கர்த்தருடைய பலிபீடம் இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பலிபீடம் எது தெரியுங்களா? ஏசாயா 58வது அதிகாரம் வசனம் 12 பாருங்களேன். கர்த்தருடைய பலிபீடம் எது? இதை கற்றவங்க தான் எலியா. யாருன்னு பாருங்களேன். ஏசாயா 58வது அதிகாரம் வசனம் 12 வாசிக்க போறோம். கவனத்தோடு கவனியுங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் பூர்வ முதலாய் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அடுத்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. எது இடிந்து கிடக்குது? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால். அப்ப இடிக்கப்பட்ட பலிபீடம் எதுங்க? அன்னைக்கு எலியா
பலிபீடத்தை கட்டினாரு. பலிபீடம் தேவனை தொழுது கொள்கிற இடம், தேவனை தொழுது கொள்கிற ஸ்தானம். அப்போ அன்னைக்கு முதலாவது எலியா பலிபீடத்தை கட்டினார் அப்படின்னா இன்னைக்கு மூன்றாவது எலியா யாரா இருக்க முடியும்? யார் ஒருவர் பரிசுத்தமான ஓய்வு நாளை இந்த உலகிற்கு உயர்த்தி பிடித்து ஆண்டவர் பக்கம் மக்களை திருப்புகிறாரோ அவர்தான் மூன்றாவது எலியா. முதல் எலியா வரலாற்றில் வந்த எலியா, இரண்டாவது எலியா யோவான் ஸ்நானகனாக எலியா, மூன்றாவது எலியா யார் அப்படின்னா யார் ஒருவர் ஆண்டவருடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை உயர்த்தி பிடிச்சு. இன்னைக்கு உலகத்தில் இடிக்கப்பட்டு கிடக்கிறது எதுங்க? எது? பரிசுத்தமான ஓய்வு நாள். மக்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் என்ன செய்வாங்க? அன்னைக்கு தான் தொழுவாங்க. இப்போ எலியா வராரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வராரு அப்படின்னா பரலோகம் பார்க்குது, எல்லாம் என்ன தேடுறேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, ஆனால் ஒருபோதும் என்னை அவர்கள் தேடலப்பா. என் பலிபீடம் இடிஞ்சு கிடக்குதுப்பா. கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே பாடா போச்சாப்பா, ஸ்தலம் இடிக்கப்பட்டு கிடக்குதாப்பா, ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, ஒரு வாய்ப்பு கொடுங்க தெய்வமே. இந்த ஓய்வுனால மக்கள் எப்படி மனம் மாறி விழுந்து போனார்களோ அவர்களை திசை திருப்பி பாழானதை கட்டுகிறவர்களாய் யார் ஒருவர் எழும்புகிறாரோ அவர்தான் மூன்றாவது எலியா. அவர்தான் உண்மையான எலியா. அவர்தான் உண்மையான ஆவியோடும் பலத்தோடும் இந்த பூமியில் வந்திருக்கிற எலியா. அது யார் தெரியுங்களா? முதல் எலியா வரலாற்றில் வந்த மனிதனாகிய எலியா. இரண்டாவது எலியா புதிய ஏற்பாட்டில் பார்க்குற யோவான் ஸ்நானகனாகிய எலியா. மூன்றாவது எலியா யார் தெரியுங்களா? இது ஒரு மனிதன் கிடையாது, தனிப்பட்ட நபர் கிடையாது. இவர் யார் தெரியுங்களா? இது யார் தெரியுங்களா? இது ஒரு இயக்கம், ஒரு சபை. எந்த சபை? மீதமான திருச்சபை. எந்த சபை பாழாய் கடக்கிற இந்த ஓய்வு நாளை உயர்த்தி பிடிக்குதோ, எந்த சபை திறப்பானது கடக்கிறது இது அடைக்க வேண்டும் என்று சொல்லி உயர்த்தி பிடிக்கிறதோ அதுதான் மூன்றாவது எலியா. இந்த சபையில் வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் நானும் மூன்றாவது எலியா என்ற எண்ணம் எப்பயாவது நம்முடைய இருதயத்தில் தோன்றது உண்டுங்களாங்க? பரலோகம் பார்க்குது, ஒட்டுமொத்த மக்களும் எப்படி எலியாவின் காலத்தில் அவங்க மருளி விழுகையில் இருந்து ராஜா எப்படி திசை திருப்பினானோ அதே போல வரலாற்றில் ஒரு சின்ன ராஜா தோன்றினான். அந்த ராஜா மக்களை என்ன பண்ணிட்டான்? திசை திருப்பிட்டான். உண்மையான ஓய்வு நாளை விட்டு மக்களை திருப்பி எந்த ஓய்வு நாளுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க? போலியான ஓய்வு நாளுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. இப்ப பரலோகம் பார்க்குது, ஒட்டுமொத்தமான மக்களும் எப்படி இருக்கிறாங்க? ஆகாப் ராஜா எந்த தவறுல ஜனங்களை வழி நடத்தினானோ அதே தவறு இந்த முடிவு காலத்தில் இந்த உலகத்தில் சத்தியங்க. இதான் சத்தியம். இந்த சத்தியத்தை உறக்க சொல்றதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. தலையே போகுனாலும் போகட்டுமே, சத்தியமாச்சே. யோவான் ஸ்நானகன் தலை போயிடும் பயந்தாரா? இல்லை, சத்தியத்தை உறக்க சொன்னாரு. இதான் சத்தியம். இன்னைக்கு இந்த சம்பவம் இந்த உலகத்தில் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. இந்த திருச்சபைக்கு வந்து போகிற நீங்கள் நானும் ஏதோ ஒரு சாதாரண விசுவாசின்னு நினைச்சிடாதீங்க. உங்க மேலையும் என் மேலையும் ஒரு பெரிய பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு என்ன தெரியுங்களா? பாழானதை இடிந்து கட்டணும். நான் ஒரு முறை ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு குடும்பம் ஆசையாக ஒரு பெரிய வீட்டை கட்டினாங்க. சூழ்நிலை நிமித்தமாக அவங்களால வந்து அந்த இடத்துல இருக்க முடியல, ரொம்ப தூரமாக போக வேண்டிய ஒரு சூழல். அவங்க திரும்ப அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து பார்க்கும் பொழுது அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக இடிந்து விழுந்து கிடக்குது. அந்த இடிந்து விழுந்து கிடக்கிற அந்த ஒரு கல்லை எடுத்து அந்த அம்மா கண்ணீர் சிந்தி ஒரு வார்த்தை சொல்லுது, நான் எவ்வளோ ஆசையாக கட்டினேன்ல இந்த வீட்டை, இப்படி இடிஞ்சு போயிடுச்சே, என் ரத்தத்தை வேர்வையாய் விட்டு நான் கட்டினேங்க, இதை இப்படி இடிந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை இடிந்து போன வீட்டை எடுத்து மீண்டும் அதை புதுப்பிக்கும் பொழுது அவ்வளவு கண்ணீர் வடித்து அந்த தாய் கடந்து போன காரியத்தை என்னால் பார்க்க முடிந்தது. நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு ஓய்வு நாள் இந்த உலகத்தில் இடிஞ்சு போய் தானே கிடக்குது. ஓய்வுனால மக்கள் எல்லாம் புறந்தள்ளிட்டாங்கல்ல. உண்மையான ஓய்வுனால தங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்கிறதுக்கான சூழல் இல்லாமல் போயிடுச்சு. யாருங்க உயர்த்தி பிடிக்கிறது? யார் ஒருவர் இந்த காலங்களில் உண்மையான ஓய்வு நாளை உயர்த்தி பிடித்து தேவனுடைய பலிபீடம் தொழுகைக்கான இடம் அப்படின்னா இந்த உலகத்தில் தேவன் தொழுகைக்காக வைத்திருக்கிற ஒரே ஒரு நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள் 7ஆம் நாள் ஆகிய சனிக்கிழமை தான். அதை யார் ஒருவர் கண்ணீரோடு கட்டுகிறார்களோ அவர்தான் மூன்றாவது எலியா. அன்பானவர்களே,
நீங்கள் நான் மூன்றாவது எலியாக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் மூன்றாவது எலியாவாக இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? ஒட்டுமொத்த உலகமும் மருள விடுகையில் இருக்கிற பொழுது தேவனுடைய பிரமாணத்தை உயர்த்தி பிடித்து மக்களை தேவன் பக்கம் திருப்புகிற வேலையை, ஊழியத்தை நீங்கள் நானும் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த திருச்சபை இத்தனை வருஷமாக என்ன ஊழியத்தை செய்திருக்கிறது என்பதை பரலோகம் கணக்கு கேட்டால் என்னங்க சொல்ல முடியும்? அன்பானவர்களே, பரலோகம் இந்த நாளில் பாரத்தோடு இந்த செய்தியை கொடுக்கறதுக்கான நோக்கம், எதிராளி இருக்கிறான், எதிராளியால் பிரச்சனை வரும், கவலைப்பட வேண்டியது இல்லை. எலியாவுடைய ஆவியும் பலமும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பாழாய் கிடக்கிற பலிபீடத்தை திரும்பவும் எடுத்து கட்டுவதற்கான வாய்ப்பை தேவன் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட எலியாக்களை நாம் தொடர்ந்து மாறுவோம். இலையை குறித்து தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.